ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைக் வச்சு பேசல, ஏதோ ஆடிபிள் இல்லை அப்படின்னா மன்னிச்சிருங்க. நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம். ஸோ கன்ஃபார்மாக ஈஸியாக தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே என்னெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதிருங்க. 14 அதில் எடுத்து மினிமம் 12 எடுத்துட்டிங்கனாலே இம்ப்ரெஷன் நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 பேஜ், அதாவது 1 மார்க் பிடிச்சி அடுத்த வர 3 பேஜ் 3 சைடு வந்து கன்ஃபார்மாக எந்த தப்புமே இருக்கக்கூடாது, எழுத்து பிள்ளை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று மனநம், இல்லை அப்படின்னா குருவினா, இல்லை வந்து 7 to 14, இல்லை வந்து நெடுவினா மட்டும் டச் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராத கொஸ்டின் ஒரு ஃபஸ்ட்டு 3 பேஜ். அதுக்கப்புறம் பகுதி 1 பகுதி 2ன்னு போட்டு உங்களுடைய கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக எழுதுங்க. எல்லாம் போட்டு ஆர்டர் எழுதினாலும் சரி, ஆர்டர் இல்லைனாலும் சரி, ஒரு பகுதியை எழுதிட்டு வந்துருங்க. எந்த ஆர்டர் வேணாலும் எழுதிக்கலாம், அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு 4 பேஜ் நீங்கள் வந்து நீட்டாக எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஈக்குவலாக நீட்டாக எழுதுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இரிட்டேட் ஆகாது, பேப்பருக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 மார்க் பூஸ்டப் ஆகும். ஸோ தயவு செய்து தமிழ் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. அண்ட் நாளைக்கு என்னெல்லாம் கொஸ்டின் வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நெடுவினான்னு சொல்லும்போது நமக்கு துணை பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டு உரிமை தாகம், செய்நன்றியதில் வரும் பொறுப்புணர்ச்சின்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு இயலோட பாரதியல் கடிதம், அதுக்கப்புறம் மகாநடிகர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எழுதிடலாம். சினம், அப்புறம் செய்நன்றியதல், திருக்குறள் வாழ்வியல், அதுக்கப்புறம் அறிவுடைமை. ஸோ இதை 4 குறள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று எழுதிடலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் சிலப்பதிகாரம், பண்பின் படிவம் ராமன், அது செயலோடது. அப்புறம் இது உரைநடையோடது ஃபஸ்ட்டு 3 இயல், நீங்கள் வியந்து பார்த்த நகரம், மயிலிசீனி வெங்கடசாமி. அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து 3வது இயலில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எழுதலாம். ஸோ 3 கன்ஃபார்ம் எழுத முடியும். ஸோ மனநம் பொறுத்த வரைக்கும் 4 லைன் வரும் பாரு, அது மட்டும் நல்லா பார்த்துப்போ. திருக்குறள் நல்லா பார்த்துப்போ. 1 மார்க்கு புக் இன் புக் பேக் நல்லா படிச்சுட்டு போ. நான் எல்லாமே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் பாரு. அண்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வரும். செயலில் 3 கொடுத்து 2 எழுது ஈஸியாக வரும். திருக்குறள் 1 வந்துடும். அப்புறம் உரைநடையெல்லாம் எழுதுகிற மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறுவினால் இடம் சுட்டி பொருள் விளக்குங்கன்னு சொல்லிட்டு 3 இருக்குது, கண்டிப்பாக 1 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயல் சிறுவினாவும் சரி, உரைநடை சரி, புக் பேக்கில் இருக்கிறது நம்ம கொடுத்த கொஷின்ஸ் தான் வரும். நம்ம கொடுத்துருங்க நேற்று. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அணி திணை துறை, பெருண்மொழி காஞ்சி துறை, அதுக்கப்புறம் வாகை திணை, அதுக்கு இப்போ துறை, அதுக்கப்புறம் பொதுவியல் திணை, இது 3மே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அணியில் வந்து நிறைநிலை, ஏகதேச உருவகணி, ஓமைணி, இதுலேருந்து ஏதோ ஒன்று வரும். அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் பழமொழி பார்த்துக்கோங்க. தமிழகம் தருக ஈஸி, நயம்பாடு எழுதிடுவீங்க. அடுத்தது வந்து 7 to 14 வந்து நான் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் எல்லாமே லைனாக மினிமெட்டியில் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, ஈஸியாக வரும். இதில் 90+ ஸ்கோர் பண்ணால் தான் டோட்டல் வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.